நமது பெரியோர்களும் முன்னோர்களும் ஆசீர்வாதம் செய்யும் பொழுது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்பார்கள். இந்த 16 என்பது 16 குழந்தைகளை குறிக்கும் என்று அர்த்தம் கிடையாது. 16 வகையான செல்வங்களை குறிப்பதாகும். 16 வகையான செல்வங்கள் என்றால் பணம், வசதியான வாழ்க்கை போன்ற 16 வகையான சொத்துக்கள் என பலரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆயுள், ஆரோக்கியம், நல்ல குடும்பம், குழந்தை, செல்வம், புகழ், அறிவு, உணவு என்பது போன்றவையும் இந்த 16 வகையான செல்வங்களுக்குள் அடங்கும். அப்படிப்பட்ட 16 வகையான செல்வ நலங்களையும் தரக்கூடிய ஸ்ரீ ஷோடச மகாலட்சுமி மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இன்றைய நாள் தை மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த மந்திரத்தை சொல்பவர்களுக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்றே சொல்லலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. எந்த ஒரு மனிதர் இந்த 16 வகையான செல்வங்களையும் பெற்று வாழ்கிறாரோ அவரின் வாழ்க்கை தான் குறையில்லாத நிறைவான வாழ்க்கை என்ற அர்த்தம் படும். அப்படி நிறைவான வாழ்க்கை வாழ இந்த 16 செல்வங்களையும் பெறுவதற்கு ஷோடச மகாலட்சுமி மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும். ஷோடச என்றால் 16 என்ற பொருள்படும். அஷ்டலக்ஷ்மிகள் எனப்படும் 8 லக்ஷ்மிகளோடு சேர்ந்து இன்னும் 8 வகையான செல்வங்களை தரும் லக்ஷ்மிகளையும் போற்றி துதிக்கும் மந்திரமே இந்த ஷோடச மகாலட்சுமி மந்திரமாகும். இந்த மகாலட்சுமியின் வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக வீடு முழுவதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுத்தமான இடத்தில்தான் மகாலட்சுமி வாசமே செய்வாள். அடுத்தபடியாக பூஜை அறையில் இருக்கும் மகாலட்சுமியின் படத்தை நன்கு சுத்தம் செய்து பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள். அதே போல மஞ்சள் குங்குமத்தை வைத்தும் அலங்காரம் செய்யுங்கள். இப்பொழுது ஒரு சுத்தமான தட்டை எடுத்துக்கொண்டு அந்த தட்டின் மேலே கல்லுப்பை பரப்புங்கள். அந்த கல்லுப்பின் மேலே வாசனை மிக்க ஏலக்காய்களை இந்த கல்லுப்பின் மேலே பரப்பிவிட்டு இந்த தட்டின் மேலே ஒரு அகல் விளக்கை ஏற்ற வேண்டும். அடுத்தபடியாக மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்வதற்காக உங்களால் முடிந்தால் தாமரை இதழ்களை எடுத்துக்கொள்ளுங்கள். தாமரை இதழ்கள் கிடைக்காத பட்சத்தில் குங்குமத்தை கொண்டும் நாம் மகாலட்சுமிக்கு அர்ச்சனையை செய்யலாம். ஓம் ஸ்ரீ கீர்த்தி லக்ஷ்மியை நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ வித்யாலக்ஷ்மியை நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ வீரியலக்ஷ்மியை நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ ஜயலக்ஷ்மியை நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ சந்தானலக்ஷ்மியை நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ தைரியலக்ஷ்மியை நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ தனலக்ஷ்மியை நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ தான்யலக்ஷ்மியை நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ சௌபாக்யலக்ஷ்மியை நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ போகலக்ஷ்மியை நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ மேதாலக்ஷ்மியை நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ சௌந்தர்யலக்ஷ்மியை நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ சித்திலக்ஷ்மியை நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ தர்மலக்ஷ்மியை நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ ஆயுர்லக்ஷ்மியை நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ ஆரோக்கியலக்ஷ்மியை நமோ நமஹ. இந்த மகாலட்சுமி தேவியின் 16 நாமாக்களை கொண்டு அர்ச்சனையை செய்த பிற்பாடு ஏதேனும் ஒரு இனிப்பு பதார்த்தத்தை மகாலட்சுமி தேவிக்கு நிவேதனமாக வைத்து தீப தூப ஆராதனைகளை காட்டி உங்கள் பூஜையை முடித்துக் கொள்ளலாம். வாழ்க்கையில் எப்பொழுதுமே வறுமை என்ற வார்த்தையே வராமல் இருக்க, செல்வ செழிப்புடன் வாழ உங்களால் முடிந்தால் தினமுமே கூட இந்த 16 நாமாவளிகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அல்லது குறைந்தபட்சம் செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் கூட சொன்னால் போதுமானது. உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் வறுமை நிலை என்பதே ஏற்படாது. அஷ்டலக்ஷ்மியின் அருளால் செல்வ செழிப்பு பெருகிக் கொண்டே இருக்கும். பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.